அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதுமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம பல்வேறு வகையான படிப்புகள் மற்றும் மத்திய அரசோட கல்வி நிறுவனங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் ஒரு கல்வி நிறுவனத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கான ஒரு நுழைவுத் தேர்வுக்கான அறிவிப்புங்கிறது வந்திருக்குது. இதை யாரெல்லாம் எழுதலாம், இந்த படிப்பு படித்தா என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற A to Z தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இப்போ நார்மலாக +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர விரும்புகிறீங்க, இல்லை இன்ஜினியரிங் சேர விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறோம். நிறைய பேர் அரசு கல்லூரிகளில் படிக்கிறீங்க, தனியார் கல்லூரிகளில் படிக்கிறீங்க. இப்போ எல்லாருமே கல்லூரியில் படிக்கிறதுக்கு போகிறீங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க போகிறப்பவே உங்களுக்கு மத்திய அரசோட வேலைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாபுங்கிறது கன்ஃபார்மாக இருக்க போகுது. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் கோர்ஸாக இருந்தாலும் சரி. அந்த கல்லூரியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லுவாங்க. இந்திய இராணுவம் சார்ந்து பார்த்திங்கன்னா இவங்க நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அதுபோக இந்திய கடற்படை, இந்திய நேவி சார்பாக பார்த்திங்கன்னா நேவல் அகாடமி நடத்துகிறாங்க. இந்த நேவல் அகாடமியில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுமாதிரி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே upsc.online.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இதில் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிங்கிறது பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்துக்கு அதிகாரிகளை தயார் பண்ணி அனுப்புகிற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. இதில் +2 முடித்த மாணவர்கள், இப்போ நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறோம், நேவியில் போய் ஜாயின் பண்ணுறோம், ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு +2 முடித்து ஒரு டிகிரி முடித்து போய் சேருவாங்க, வேலைக்காக போவாங்க. ஆனால் இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்காகவே போகலாம். இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஆர்ட்ஸ் கோர்சஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் நடத்துகிறாங்க. இந்தியன் நேவல் அகாடமியில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ் நடத்துகிறாங்க. இதுக்கு இந்த கல்லூரிகளில் சேர்றதுக்கு, NDAங்கிற கல்லூரியில் சேர்றதுக்கு வருஷத்துக்கு 2 தடவை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதில் ஏற்கனவே NDA 1 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சது. இப்போ நடக்க போகிறது பார்த்திங்கன்னா NDA என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 17 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய +2 மாணவர்கள் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. சரிங்களா? ஓகே, இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு என்ன கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கல்லூரியில் நார்மலாக இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரியில் சேர்றீங்க, போய் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறீங்க, படித்து முடித்து வெளியே வர்றப்ப பிளேஸ்மெண்ட்ஸோடவும் வர ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் இல்லாமையும் வர ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறப்ப தனியார் வேலையில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணி வரீங்க. அதே சமயத்தில் இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய NDAவில் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசோட வேலையோடு வரலாம், மத்திய அரசு சம்பளத்தோடு வரலாம். மற்றும் இந்த கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு எந்த விதமான கல்வி கட்டணமும் கிடையாது, காலேஜ் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, மெஸ் பில் கிடையாது, படிக்கிறப்பவே ஸ்டைஃபண்டும் தர்றாங்க. ஸோ அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக 17/6/2025 கொடுத்துருக்குறாங்க. அது சம்மந்தப்பட்ட இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க விஷயங்கள். ஸோ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஒரு வருஷத்துக்கு இப்போ இந்த கோர்ஸுங்கிறது அடுத்த வருஷம் ஜூலை 2026 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இருந்தே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு கம்பல்சரி நீங்கள் +2 முடித்த மாணவர்கள் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ NDA பொறுத்த வரைக்கும் ஆர்மியில் 208, ஆர்மிக்கு போக விரும்புகிற மாணவர்கள் 208 போஸ்டிங் இருக்குது. நேவிக்கு 42 போஸ்டிங், ஏர்ஃபோர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பிரான்ச்சாக பிரித்து 92, 18, 10ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 120 போஸ்டிங் இருக்குது. அதுபோக இந்தியன் நேவல் அகாடமியில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 36 போஸ்டிங் இருக்குது. இல்லை ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 406 போஸ்டிங் இருக்குது. இந்த 406 பிரிவுகளுக்கு, இந்த 406 எண்ணிக்கைக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்க NDA என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதுபோக SSB இன்டர்வியூ ப்ராசஸ் மூலமாகவும் பண்ணுறாங்க. இந்த NDA என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் இது. இதில் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வெள்ளூர் இந்த மாதிரி முக்கியமான நகரங்களில் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மெயினாக பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏஜ் லிமிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க 1 ஜனவரி 2007 1 ஜனவரி 2010 பிறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக நீங்கள் கம்பல்சரி 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள்
என்டிஏல மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம், என்டிஏல இந்தியன் ஆர்மிக்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th என்ன குரூப் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை சார் நான் வந்து என்டிஏல நேவி ப்ளஸ் ஏர்ஃபோர்ஸ் ப்ளஸ் இந்தியன் நேவல் அகாடமியில் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் 12th வித்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதை கம்பல்சரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது வெறும் 100 ரூபா மட்டும்தாங்க. நம்ம எதுக்கோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம். நம்மளோட கேப்பபிலிட்டியை செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வெறும் 100 ரூபா தான் பேமெண்ட் பண்ணலாம் போதும். அதுபோக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் ப்ளஸ் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு upsc.online.nic.inங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது போக வேறு என்ன டீட்டெயில்ஸ் இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டீட்டெயில்ஸ், அதாவது என்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த என்டிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ரிட்டன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 2 பேப்பர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் காலையில் 2.5 மணி நேரம் நடக்கும். மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் 2.5 hours நடக்கும். காலையில் நடக்கிற காலையிலேன்னு இல்லை, மேக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 300 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஜிகேக்கு 600 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. சரிங்களா? அது எல்லாம் கிளியர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஒரு 900 மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. இப்போ மேக்ஸ்க்கான சிலபஸ் இவங்க கொடுத்துட்றாங்க. மேக்ஸ் வந்து 12th என்ன மேக்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதுதான் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஜென்ரல் ஜிகேக்கு மட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எங்கிருந்தெல்லாம் கேள்விகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்லேருந்து கேள்விகள் வரும், ஜிகே ஜென்ரல் நாலேஜ்லேருந்து கேள்வி வரும். அதுபோக இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் கேள்விகள் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில் கேள்விகள் கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ்னால் இது ரிலேட்டட் டு பயாலஜி. ஸோ பயாலஜிலேருந்து கேள்விகள் கேட்கலாம். ஹிஸ்ட்ரி, ஃப்ரீடம் மூமெண்ட் இதிலிருந்துமே நம்மளுக்கு வந்து கேள்விகள் கேட்கலாம். ஜாகிரஃபியிலிருந்தும் கேள்விகள் கேட்பாங்க. ப்ளஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸ், இப்போ ப்ரெசென்ட்டாக நியூஸ் பேப்பரை படித்து கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு வந்து கேட்கலாம். இது போக எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ்ங்கிறது ஒரு 14 டெஸ்ட்டு சேர்ந்த ப்ராசஸ். ஸோ அதையுமே நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உள்ளுக்க நீங்கள் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக இவங்க வந்து பேசிக்காக என்னென்ன விஷயங்கள், அதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள், அது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதுபோக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும், வெயிட் இருக்கணும், எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் இந்த என்டிஏல நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 வருஷம் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கோர்சஸ் படிப்பீங்க. அதாவது பிஏ, பிஎஸ்சி அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் படிப்பீங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ஜேஎன்யூலேருந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிலேருந்து டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுமாதிரி இந்தியன் நேவல் அகாடமிக்கு போகிறவங்க வந்து இன்ஜினியரிங் படிப்பீங்க. அதில் வந்து டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து மாறுபடும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிக்னல் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க, ட்ரிபிள் ப்ளஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாமே படிக்கிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாமே இத்தனை கோர்சஸுமே அங்கே போய் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்டிஏல செலக்ட் ஆகிட்டீங்க, ஆர்மிக்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கோர்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், பிஏ கோர்ஸ் வந்து படிக்கலாம். அதே நேவியில் செலக்ட் ஆகுறீங்கன்னா பிடெக் டிகிரி படிக்கலாம். ஏர்ஃபோர்ஸில் செலக்ட் ஆகிறவங்க பிடெக் டிகிரியும் படிக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியும் படிக்கலாம். இது போக நீங்கள் என்டிஏல 3 வருஷம் படிப்பீங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு 1 year வந்து ஐஎம்ஏ டேராடூனுக்கு அனுப்புவாங்க. ஐஎம்ஏனா இந்தியன் மிலிட்ரி அகாடமி. அங்கே தான் உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் இருக்கிற டைமில் உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்குது. அந்த ஸ்டைஃபண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும். நேவி இந்தியன் நேவல் அகாடமியில் ஜாயின் பண்ணுறவங்க 4 வருஷம் நீங்கள் வந்து அங்கே பிடெக் டிகிரி படிப்பீங்க. அது முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபோர்ஸ் போகிறீங்களோ, ஏர்ஃபோர்ஸ் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைதராபாத் போயிடுவீங்க. இவங்களுக்கு நேவல் அகாடமிக்கு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு சென்டர் இருக்கும். இது மாதிரி அந்தந்த பிரிவுகளுக்கு தகுந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங்கிறது போவீங்க. ஸோ ஸ்டைஃபண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிறப்பவே, அதாவது ஐஎம்ஏயில் இருக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா 56,100 ரூபாய் வரைக்கும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அதுபோக உள்ளுக்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் போக போக அதுக்கு தகுந்த அலவன்சஸ்லாம் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. ப்ளஸ் போஸ்டிங்கும் போகும்.
ஸோ +2 முடித்த மாணவர்கள் வெறும் டிகிரி படிக்காமல் இந்த மாதிரியான கல்லூரிகளில் போய் படித்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சார்பாக வாழ்த்துக்கிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள் கவுன்சிலிங் ப்ராசஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.